ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் தாடி ரவி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி தாடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ரொம்ப பேர் தாடி சுருண்டுருக்கு, நீட்டமாக வரல, நல்ல எனக்கு லென்த்தாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைட்டாக வரல அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறது, அதாவது அயனிங் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே அந்த ஸ்ட்ரைட்னிங் க்ரீம்லாம் வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது இவரோட ஃபேஸை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த தாடி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நல்லா கர்லியாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல். ஸோ இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பியர்டை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை ஆகணும். ஸோ இப்போ நான் பியர்டு வாஷ் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்னர் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பியர்டில் அப்ளை பண்ண போகிறோம். மூக்கு ஜெலையிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் இது வந்து அப்படியே இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த க்ரீம் வந்து நல்லா பியர்டில் வந்து பிடிக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போது க்ரீம் அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த சீப்பை வச்சு நான் அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அயனிங் வந்து யூஸ் பண்ணலை. அயனிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து கட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு. பியர்டை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம எப்போதும் துண்டில் துடைக்கிற மாதிரி தான். ஸோ பியர்டெலாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி துடைக்கணும் அப்படிங்கிறத கூட பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு முடியாக தனித்தனியாக எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கணும். இல்லைனா தண்ணி வந்து அதில் அப்படியே தேங்கியே இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரையும் ஆக்கியாச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த நியூட்ரலைஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா நல்லா சைனிங் ஆகும், ஸ்டிஃபாகவும் நிற்கும், அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த அயனிங் ஆகிறப்போ அந்த ஹீட்டில் வந்து முடியெல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் வெறும் கையிலே வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள் எப்படின்னு. ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு 4 ட்ராப்ஸ் ரவுடி ஆயில் கையில் எடுத்துக்கிட்டேன். ரவுடி ஆயில் எடுத்துகிட்டு ஸோ இங்கே பியர்டுக்கு மேலாப்பில் இது பண்ணுறேன். நல்லா சைனிங்காக தெரியும், நல்ல பிளாக்காகவும் இருக்கும்.
வீட்டில் இருந்தபடியே எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ரைட்னர் இல்லாமல் அயனிங் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம இது வந்து பண்ணுறோம். ஏன் நான் இது பண்ணேன் அப்படின்னா, முடி வந்து கொட்டாமல் இருக்கும், அதே மாதிரி உடையாமல் இருக்கும். நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ அதோடய ஸ்ட்ரென்த் வந்து போயிடும், கொஞ்ச நாள்லேயே வந்து கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப லென்த்தாகவும் வளரும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.